வணக்கம். கேட் கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் வீடியோ பார்க்க வந்ததற்கு நன்றி. பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கேட் சிலபஸ், பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ், சாப்பர்ஸ், ரெக்டிஃபையர்ஸ், ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ், இன்வெர்டர்ஸ் இருக்குது. அதில் டிசி டு டிசி கன்வர்ஷனுக்கு பக்கு, பூஸ்ட் அண்ட் பக் பூஸ்ட் கன்வெர்டர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பக் கன்வெர்டர்ஸை பற்றி மட்டும். தியரி பேக்ரவுண்ட் பக் கன்வெர்ட்டரை பற்றியும், அது போக 2010லேருந்து 2019 வரைக்கும் கேட்டிருக்க கேட் கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியரி பேக்ரவுண்ட் பக் கன்வெர்ட்டரை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, உங்கள் கையில் ஒரு 100 வோல்ட் டிசி சோர்ஸ் இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் லோடுக்கு உங்களுக்கு 50 வோல்ட் மட்டும்தான் தேவை. இந்த பிளாக் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன சர்க்கியூட்னாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பட் ரெக்யர்மெண்ட் என்ன? 50 வோல்ட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். 100 வோல்ட் டிசி சோர்ஸ்லேருந்து 50 வோல்ட் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ என்ன சர்க்கியூட் நீங்கள் இந்த பிளாக் பாக்ஸுக்குள்ளே சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, ஒரு சீரீஸ் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட் லோட் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணது போக அந்த மீதி இருக்கிற 50 வோல்ட் இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடும். ஸோ லோட் ரெக்யர்மெண்ட் இப்போ மீட் அவுட் ஆயிடுச்சு. பட் இந்த சர்க்கியூட்டோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா அவுட்புட் சைடு பவர் 500 வாட்ஸ். இந்த 500 வாட்ஸ் லோட் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ளைலேருந்து எடுத்துக்கக்கூடியது 1000 வாட்ஸ். ஸோ எஃபிஷியன்சி நீங்கள் சஜஸ்ட் பண்ண சர்க்கியூட்டோட இந்த சொல்யூஷனுக்கு இந்த சர்க்கியூட் எஃபிஷியன்சி எவ்வளவு? ஸோ அவுட்புட் பவர் 500 வாட்ஸ், இன்புட் பவர் 1000 வாட்ஸ். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் தி சர்க்கியூட் இஸ் ஒன்லி 50%. வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பிஜேடி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பிஜேடியை சோர்ஸ்க்கும் லோடுக்கும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சர்க்கியூட்டோட பேர் சீரீஸ் பாஸ் ரெகுலேட்டர். ஸோ இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணிக்கலாம். எவ்வளோ வோல்ட் வேணுமோ அவ்வளோ வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 50 வோல்ட் ரெக்யர்மெண்ட்னா 50 வோல்ட் கொடுத்தாச்சு. ரிமைனிங் 50 வோல்ட் இந்த பிஜேடிக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகுது. இங்கேயும் சர்க்கியூட் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுங்கள். அவுட்புட் சைடு பவர் 500 வாட்ஸ், இன்புட் சைடு 1000 வாட்ஸ். ஸோ 500 வாட்ஸ் பவரை மீட் அவுட் பண்ணுறதுக்கு 1000 வாட்ஸ் சப்ளைலேருந்து எடுக்கிறீங்க. இங்கேயும் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒன்லி 50%. இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு திங்க் பண்ணிங்கன்னா இது ஒரு சொல்யூஷன். இங்கே ஒரு எஸ்பிடிடி சுவிட்ச் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சப்ளைக்கும் லோடுக்கும் இடையில் ஒரு எஸ்பிடிடி சுவிட்ச் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சுவிட்சில் 2 பொசிஷன் இருக்குது, பொசிஷன் நம்பர் 1 அண்ட் பொசிஷன் நம்பர் 2. இந்த சுவிட்ச் பொசிஷன் 1ல் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா சர்க்கியூட் எப்படி க்ளோஸ் ஆகும்? ஸோ ஜஸ்ட்டு லோடுக்கு அக்ராஸாக சப்ளை கனெக்ட் ஆகிடும். ஸோ பொசிஷன் 1ல் இருந்தால் லோடு வோல்டேஜ் எவ்வளவு, சப்ளையில் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டில் கிடைக்கும். இது பொசிஷன் 2க்கு மூவ் ஆச்சுன்னு, இப்போ சுவிட்ச் பொசிஷன் 2க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கியூட் இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ லோடு வோல்டேஜ் எவ்வளவு? Load voltage will be 0 voltage. So assume பண்ணிக்கோங்க DTங்கிறது switch on period and 1 minus total time T. So 1 minus D into Tங்கிறது off time. So மாறி switch பொசிஷன் 1லையும் 2லையும் இருந்தால் அவுட்புட் வோல்டேஜ் இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி கிடைச்சா இதில் டிசி வோல்டேஜ் எவ்வளவுன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த வேவ் ஃபார்மோட ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அது D into Vs. Dங்கிறது டியூட்டி சைக்கிள். ஸோ இட் இஸ் T on by T. ஒரு டோட்டல் டைம் பீரியடில் ஆன் டைம் எவ்வளவுங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் டியூட்டி சைக்கிள். ஸோ ஆன் டைம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே சப்போஸ் 70 வோல்ட் வேணும், 100 வோல்ட் சப்ளை வோல்டேஜ். 70 வோல்ட் வேணும்னா உங்களோட டியூட்டி சைக்கிள் 70% இருக்கணும். 30 வோல்ட்ஸ் வேணும்னா டியூட்டி சைக்கிள் 30% இருக்கும். ஸோ அந்த டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணி உங்களோட அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணிக்கலாம்.
இந்த டியூட்டி சைக்கிளில் எவ்வளோ தூரம் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன 0 to 1. அப்போ V0 equal to D into Vs. D into Vs. D வந்து 0 to 1 வேரி பண்ணிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி பண்ணலாம்? It can be varied from 0 to Vs. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து 0லேருந்து சப்ளை வோல்டேஜ் எவ்வளவோ அது வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் எப்போதுமே சப்ளை வோல்டேஜை விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த சர்க்கியூட்டோட பேர் ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா பக் கன்வெர்ட்டர்னு சொல்லலாம். இந்த அவுட்புட் சைடு டிசி வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டான டிசி வோல்டேஜ் இல்லை, ரிப்பிள்ஸ் இருக்கிறதுனால சுவிட்சிங் ஹார்மானிக்ஸ் இருக்கும். அந்த சுவிட்சிங் ஹார்மானிக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபில்டர் சர்க்கியூட்டோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப கம்மியாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹோல் சர்க்கியூட்டோட பேர் தான் பக் கன்வெர்ட்டர். இப்போ இந்த கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பக் கன்வெர்ட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, இந்த இண்டக்டர் கரண்ட் இஸ் பீரியாடிக். பீரியாடிக்னா என்ன மீனிங்னா, ஒரு சைக்கிளில் அடுத்த சைக்கிள்லையும் சேம் வேல்யூன்னு அர்த்தம். ஆவரேஜ் இண்டக்டர் வோல்டேஜ் இஸ் 0. அப்படின்னா என்ன மீனிங்னா, பாசிட்டிவ் இண்டக்டர் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இருந்தீங்கன்னா டைம் வேரியிங் சிக்னல், அந்த டைம் வேரியிங் வேவ் ஃபார்முக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா இட் இஸ் 0. பாசிட்டிவ் ஏரியாவும் நெகட்டிவ் ஏரியாவும் சேம்னு அர்த்தம். அதே மாதிரி ஆவரேஜ் கெப்பாசிட்டர் கரண்ட்டும் 0. எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஐடியல்னு எடுத்துருக்கோம். ஐடியலாக இருந்துச்சுன்னா அவுட்புட் பவர் ஈக்குவல் டு இன்புட் பவர், அப்படி இல்லைன்னா சப்ளை பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ். இந்த பக் கன்வெர்ட்டரை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அசம்ஷன்ஸ் மேட் ஃபார் தி அனாலிசிஸ். இந்த சர்க்கியூட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் மோடில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணுறோம். இண்டக்டர் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், கண்டினியூஸாக இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் மோடு நம்ம கன்சிடர் பண்ணல, கண்டினியூஸ் மோடை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் வந்து லார்ஜ் வேல்யூ, ஸோ தட் அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸ்விட்சிங் பீரியட் டி, ஆன் பீரியட் வந்து டிடி, ஆஃப் பீரியட் வந்து 1 மைனஸ் டி இன்ட்டு டி. எல்லா காம்பனன்ட்ஸும் ஐடியல் அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம அனாலிசிஸை தொடர்றோம். இந்த அனாலிசிஸ் வந்து 2 மோடில் பார்க்கலாம். சுவிட்ச் வந்து க்ளோஸ்டு பொசிஷன்லேயும் சுவிட்ச் வந்து ஓப்பன் பொசிஷன்லேயும் சர்க்கியூட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைஞ்சிட்டு அதற்குரிய கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம்ஸ் வரையலாம். என்னென்ன வேவ் ஃபார்ம்ஸ் வரைகிறோன்னா, இண்டக்டர் வோல்டேஜ், இண்டக்டர் கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டர் கரண்ட், இந்த வேவ் ஃபார்ம்ஸை வரைகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் க்ளோஸ்டாக இருக்கிறப்போ இண்டக்டர் வோல்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே சுவிட்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. சுவிட்ச் க்ளோஸ்டாக இருக்கப்போ இண்டக்டரோட இந்த எண்டு வந்து சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கு, அனதர் எண்டு வந்து லோடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இண்டக்டர் வோல்டேஜ் என்ன அப்போது? Vs மைனஸ் V0. ஸோ இட் இஸ் அ டிசி வோல்டேஜ். ஸோ சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷன் வந்து டிடி வரைக்கும். ஸோ டிடி வரைக்கும் இண்டக்டர் வோல்டேஜ் வந்து Vs மைனஸ் V0. அதே சமயத்தில் இண்டக்டர் கரண்ட் எப்படி வேரி ஆகும்? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து we assume that it varies between Imax and I minimum. இது அந்த ஒரு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூக்குள்ளே மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அடுத்து கெப்பாசிட்டர் கரண்ட், அது என்ன இண்டக்டர் கரண்ட்டில் என்ன வேரியேஷன் இருக்கோ அதே தான் கெப்பாசிட்டர் கரண்ட்லேயும். ஸோ கெப்பாசிட்டர் கரண்ட்டும் இதே மாதிரி. அடுத்து சுவிட்ச் ஓப்பன் கண்டிஷனில் இதே இண்டக்டர் வோல்டேஜ் என்ன, இண்டக்டர் கரண்ட் என்ன, கெப்பாசிட்டர் கரண்ட் என்னன்னு பார்க்கலாம். சுவிட்ச் வந்து இப்போ ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் வந்து விஎல்லோட இந்த எண்டு வந்து இட் இஸ் கனெக்டட் டு 0 பொட்டென்ஷியல், அனதர் எண்டு வந்து மைனஸ் V0ல் இருக்குது. ஸோ இண்டக்டர் வோல்டேஜ் வரைஞ்சிங்கன்னா இது வந்து Vs மைனஸ் V0. இண்டக்டரோட கரண்ட் வந்து இப்போ கிராஜுவலி டிக்ரீஸிங். இப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ். இண்டக்டர் கரண்ட் வந்து நெகட்டிவ் கிடையாது, ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஸ்லோப் நெகட்டிவ்னா என்ன மீனிங்? இண்டக்டர் கரண்ட் வந்து டிக்ரீஸிங் மோடில் இருக்குது. அதே வேரியேஷன் தான் கெப்பாசிட்டர் கரண்ட்லேயும். ஸோ இந்த சைக்கிள் அப்படியே மாறி மாறி ரிப்பீட் ஆகும். இந்த சுவிட்சை வந்து
dt பீரியடுக்கு ஆனில் வச்சுருக்கிறோம், 1 மைனஸ் டி இன்ட்டு டி பீரியடுக்கு ஆஃப் கண்டிஷன். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ அனாலிசிஸை தொடரலாம். அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டெல் ஐஎல் கண்டுபிடிக்கலாம். டெல் ஐஎல்ங்கிறது ஐ மேக்ஸ் மைனஸ் ஐ மினிமம். இண்டக்டர் கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு மினிமம் வேல்யூக்கு இடையில வேரி ஆகுது. அந்த வேரியேஷன் கரண்ட் எவ்வளவு, டெல் ஐஎல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ சுவிட்சு க்ளோஸ்டு பொசிஷனில் வந்து டெல் ஐஎல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த விஎல் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் வி நாட்னு பார்த்தோம். அது ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐஎல் பை டிடி. ஸோ அதுலேருந்து டிஐஎல் பை டிடி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம டெல் ஐஎல் க்ளோஸ்டு பொசிஷனில் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் வி நாட் பை எல் இன்ட்டு டிடி. அடுத்த சுவிட்ச் ஓப்பன் கண்டிஷனில் அதே மாதிரி விஎல் ஈக்குவல் டு மைனஸ் வி நாட், அதை வந்து நம்ம எல் இன்ட்டு டிஐ பை டிடிக்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டெல் ஐஎல் வந்து ஓப்பன் கண்டிஷனில் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் வி நாட் பை எல் இன்ட்டு 1 மைனஸ் டி இன்ட்டு டி. ஸோ அடுத்து இதில் டிரைவ் பண்ண வேண்டியது வந்து வி நாட் டிரைவ் பண்ணுறோம், ஐ மேக்ஸோட வேல்யூ, ஐ மினிமமோட வேல்யூ, இதெல்லாம் டிரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நெட் சேஞ்ச் இன் இண்டக்டர் கரண்ட் ஓவர் 1 பீரியட் இஸ் 0. அப்படின்னா என்ன மீனிங், அந்த ஒரு பீரியடுக்குள்ளே டிடி டைம் வரைக்கும் சுவிட்சு க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. அடுத்து 1 மைனஸ் டி இன்ட்டு டி பீரியடில் ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பீரியட்லேயும் டெல் ஐஎல் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் உள்ளதும் ப்ளஸ் டெல் ஐஎல் ஓப்பனில் உள்ளதும் சம்மேஷன் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ டெல் ஐஎல் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம இந்த க்ளோஸ்டு கண்டிஷன்லையும் ஓப்பன் கண்டிஷன்லையும் டெல் ஐஎல் எவ்வளவுன்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் ஐஎல் க்ளோஸ்டு டெல் ஐஎல் ஓப்பனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வி நாட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து வி நாட் வந்து டி இன்ட்டு விஎஸ். பக் கன்வெர்ட்டரோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆவரேஜ் கெப்பாசிட்டர் கரண்ட் மஸ்ட் பி 0. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஐஎல் ஈக்குவல் டு ஐஆர் இட் இஸ் வி நாட் பை ஆர். அதிலேருந்து நம்ம ஐ மேக்ஸும் ஐ மினிமமும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ரெட் கலரில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஈக்குவேஷன்ஸும் எப்படி ஹவு டு டிரைவ் இதுங்கிற ப்ரொசீஜரையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கும் அப்ளை ஆகும். ஸோ எப்படி டிரைவ் பண்ண எல்லா ஈக்குவேஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்படி அந்த ஆப்ரேஷன் என்ன, வேவ் ஃபார்ம், இந்த 3 இண்டக்டர் வோல்டேஜ், இண்டக்டர் கரண்ட், கெப்பாசிட்டர் கரண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் வரைஞ்சிட்டு சுவிட்ச் க்ளோஸ்டு கண்டிஷன், சுவிட்ச் ஓப்பன் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் என்ன சர்க்கியூட் ஆப்ரேஷன், அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் ரெட் கலர் பாயிண்டட் எக்ஸ்பிரஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சேம் ப்ரொசீஜரை வந்து நம்ம பூஸ்ட்டுக்கும் பக் பூஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மினிமம் இண்டக்டர் கரண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சின்ஸ் ஐ மினிமம் ஈக்குவல் டு 0 இஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா இண்டக்டர் கரண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது, இது இட் வேரிஸ் பிட்வீன் ஐ மினிமம் அண்ட் ஐ மேக்ஸிமம். ஸோ இப்படி வேரி ஆகுது. மினிமம் வேல்யூ வந்து இது. ஸோ சப்போஸ் ஐ மினிமம் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட்னா எப்படி இருக்குன்னா அது லோட் கரண்ட்டில் 0 வேல்யூ இருந்துச்சுன்னா அது பேர் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட். ஸோ இது இப்படி 0 வந்துச்சுன்னா டிஸ்கண்டினியூஸ் கரண்ட். ஸோ அப்போ பவுண்ட்ரி பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட் அப்படின்னா வேவ் ஃபார்ம் வந்து இப்படி இருக்கும். தட் இஸ் ஐ மினிமம் வேல்யூ வந்து 0. ஐ மினிமம் ஈக்குவல் டு 0 இஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் எல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆர் கேட்டிருந்தாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த தியரி பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம 2010லேருந்து 2019 வரைக்கும் பக் கன்வெர்ட்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதோட சொல்யூஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2010 கேட்டிருக்காங்க.
இப்போ ஒரு power electronic converter shown in the figure as a single pole double throw switch. The pole P of the switch is connected alternatively to throws A and B. So A யும் B யும்ங்கிறது வந்து the switch ஓட positions. The converter shown is so இது step down chopper half way rectifier step up chopper full way rectifier ங்கிறது தான் ஆப்ஷன். ஸோ இது வெறும் சிம்பிள் பேசிக் கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் SPDT switch இந்த பொசிஷன் 1 2ன்னு நம்ம பார்த்தோம்னா இது அதே இது சுவிட்ச் பொசிஷன்ஸ் வந்து AB இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸோ ஏல கனெக்ட் ஆச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து VS, பியில் கனெக்ட் ஆச்சுன்னா 0. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வேரியேஷன் வந்து Vin and 0வாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா V0ஓட எக்ஸ்பிரஷன் வந்து V0 ஈக்குவல் டு D இன்ட்டு VS. ஸோ D எதுலேருந்து எது வரைக்கும் வேரி பண்ணலாம், 0லேருந்து 1 வரைக்கும் வேரி பண்ணலாம். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து 0லேருந்து VS வரைக்கும் வேரி பண்ணலாம். அப்போ எப்போதுமே அவுட்புட் வோல்டேஜ் VSஐ விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஸ்டெப் டவுன் சாப்பர் ஆர் பக் கன்வெர்ட்டர். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட் 2012 கேட்ட கொஸ்டின். In the circuit shown, an ideal switch S is operated at 100 kHz with a duty ratio of 50%. Given that del IC is 1.6 ampere peak to peak and I0 is 5 ampere DC, the peak current in S is. இங்கே 2 hints கொடுத்துருக்காங்க. del IC யோட வேல்யூ வந்து 1.6 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பக் கன்வெர்ட்டரோட ஆப்ரேஷன் பார்க்குறப்போ இந்த இண்டக்டர் கரண்ட்டில் என்ன வேரியேஷன் இருக்கோ அதே தான் கெப்பாசிட்டர் கரண்ட்லேயும் உள்ள வேரியேஷன் ரெண்டும் சேமுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் கொடுத்துருக்க வேல்யூ வந்து del IL தான் கொடுத்துருக்காங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ del IL ஈக்குவல் டு del IC ஈக்குவல் டு 1.6 ஆம்பியர். ஸோ del IC வந்து இது ஈக்குவல் டு del IL 1.6 ஆம்பியர்னு தெரியும். del ILக்கு நமக்கு எக்ஸ்பிரஷனும் தெரியும். அடுத்து பீக் டு பீக் இந்த வேல்யூ வந்து 1.6 ஆம்பியர். அப்புறம் I0 லோட் கரண்ட் வேல்யூ வந்து 5 ஆம்பியர் கான்ஸ்டன்ட் DC. இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது வந்து பீக் கரண்ட் இன் எஸ், சுவிட்சில் உள்ள பீக் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுவிட்சோட பீக் கரண்ட்டும் இண்டக்டரோட பீக் கரண்ட்டும் சேம் இல்லையா? சுவிட்ச் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இண்டக்டரும் சுவிட்சும் சீரீஸில் இருக்குது. அப்போ இண்டக்டரில் என்ன கரண்ட்டோ அதே தான் ஸ்விட்ச் கரண்ட்டும். அப்போ பீக் கரண்ட் இன் எஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? IL மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ del ILக்கு நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். IL மேக்ஸ் IL மினிமம்க்குலாம் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிவன் டேட்டா வந்து I0 ஈக்குவல் டு 5 ஆம்பியர், del IC தான் del IL. அது வந்து del ILக்கு எக்ஸ்பிரஷன் என்ன? I0 ப்ளஸ் del IL பை 2. அது ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5.8 ஆம்பியர். ஸோ மேக்ஸிமம் கரண்ட்டின் இண்டக்டரோட எக்ஸ்பிரஷன் தான் I0 ப்ளஸ் del IL பை 2. ஸோ அதுதான் இங்கே பீக் கரண்ட்டின் எஸ்ஸும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C 5.8 ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2014 கேட்ட கொஸ்டின். Figure 1 shows the circuit diagram of chopper. The switch S in the circuit in figure 1 is switched such that the voltage VD across the diagram has the wave shape as shown in figure 2. The capacitance C is large so that the voltage across it is constant. If switch S and diode are ideal, the peak-to-peak ripple in ampere in the inductor current is. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பக் கன்வெர்ட்டரோட சர்க்கியூட் வந்து ஃபிகர் 1ல் கொடுத்துருக்காங்க. இந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் வந்து ஃபிகர் 2ல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டயோடோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேவ் ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாலாம் என்னென்னங்கிறத ஃபஸ்ட் எழுதலாம். ஸோ பீக் டு பீக் ரிப்பிள் இண்டக்டர் கரண்ட் ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து VS எவ்வளவு? 100 வோல்ட். VS வந்து 100 வோல்ட். வேவ் ஃபார்ம்லேருந்து எடுத்து சுவிட்ச் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ். ஸோ VS வந்து 100 வோல்ட்டுன்னு எழுதியாச்சு. அடுத்து DTங்கிறது ஆன் டைம், அது எவ்வளவு? 0.05 செகண்ட்.
1 minus d into tங்கிறது ஆஃப் டைம். அந்த டைமும் வந்து வேவ் ஃபார்ம்லேருந்து டைம் ஆக்சஸில் பார்த்து அந்த டேட்டாவே எடுத்துக்கலாம். 1 minus d into tயும் 0.05 milliseconds. ஸோ அப்போ எல்லா டேட்டாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் ஐஎலோட வேல்யூ வந்து 2.5 ஆம்பியர். ஸோ ஆன்சர் வந்து 2.5 ஆம்பியர்ஸ். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினும் கேட் 2015 கேட்டது. In the following chopper, the duty ratio of switch S is 0.4 if the inductor and capacitor are sufficiently large to ensure continuous inductor current and ripple-free capacitor voltage. The charging current in ampere of the 5-volt battery under steady state is. So duty ratio கொடுத்திருக்காங்க. இப்போ சார்ஜிங் கரண்ட் I0 கண்டுபிடிக்கணும். லோட் கரண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டா வந்து டியூட்டி சைக்கிள் 0.4, சப்ளை வோல்டேஜ் சர்க்யூட் டயக்ராமில் கொடுத்துருக்கிறது படி பிக்சரில் இருந்து VDC ஈக்குவல் டு 20 வோல்ட். லோட் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம், லோட் சைடு வோல்டேஜ் வந்து 5 வோல்ட். ஸோ இட் இஸ் அ பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டருக்கு அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் வந்து V0 equal to D into Vs. So V0 equal to 8 volt. V0ங்கிறது இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ். ஸோ V0ங்கிறது இந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ், லோட் வோல்டேஜ். ஸோ லோட் சைடு வந்து இப்போது 3 ohm 5 volt. So apply KVL to this network. இந்த நெட்வொர்க்குக்கு KVL அப்ளை பண்ணிங்கன்னா V0 equal to E plus I0 into R. ஸோ அதிலிருந்து லோட் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஜஸ்ட் I0 மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 1 ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் கேட் 2015 கேட்ட கொஸ்டின். A buck converter feeding a variable resistive load is shown in figure. The switching frequency of the switch is 100 kHz and the duty ratio is 0.6. The output voltage V0 is 36 volts. Assume that all the components are ideal and the output voltage is ripple free. The value of R in ohm that will make the inductor current IL just continuous is. நம்ம வந்து IL வந்து just continuous-ஆக இருக்கணும்னா நமக்கு கண்டிஷன் என்ன? I minimum equal to 0. ஸோ இங்கே I minimum equal to 0க்கு வேவ் ஃபார்ம் வரைஞ்சிருக்கும். ஸோ D வேல்யூ கொடுத்துருக்காங்க, F வேல்யூ கொடுத்துருக்காங்க, L வேல்யூ, இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்க டேட்டா. ஸோ I minimum equal to 0ன்னு வச்சுட்டு L minimumக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணிடணும். ஸோ அதிலிருந்து R என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2500 ohms. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கேட் 2016 கேட்டது. A buck converter as shown in figure A below is working in steady state. The output voltage and the inductor current can be assumed to be ripple free. Figure B shows the inductor voltage VL during a complete switching interval. Assuming all the devices are ideal, the duty cycle of the buck converter is. இங்கே இண்டக்டர் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இண்டக்டர் வோல்டேஜ் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஆவரேஜ் இண்டக்டர் வோல்டேஜ் வந்து 0. ஸோ ஆவரேஜ் இண்டக்டர் வோல்டேஜ் இஸ் 0னா என்ன மீனிங்? இது வந்து வோல்ட் செகண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் ஏரியா ஈக்குவல் டு நெகட்டிவ் ஏரியா. ஸோ பாசிட்டிவ் சைடு ஏரியா கால்குலேட் பண்ணி அது ஈக்குவல் டு நெகட்டிவ் சைடு ஏரியான்னு ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ ஆவரேஜ் இண்டக்டர் வோல்டேஜ் இஸ் 0 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் ஏரியா ஆஃப் இண்டக்டர் வோல்டேஜ் ஃபார் 1 ஸ்விட்சிங் சைக்கிள் 0. ஸோ ஃபார் பாசிட்டிவ் சைடு ஏரியா எவ்வளவு? ஹைட் வந்து 30 வோல்ட், டைம் வந்து T on. அடுத்து
ஆஃப் கண்டிஷனில் வந்து 1 மைனஸ் டி இன்ட்டு டி வோல்டேஜ் மேக்னிடியூட் வந்து 20 வோல்ட் மைனஸ் 20 வோல்ட் இன்ட்டு டி ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதிலேருந்து நம்ம டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 0.4. இதில் நமக்கு தெரிய வேண்டியது அந்த பக் கன்வெர்ட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே தியரி பேக்ரவுண்டில் பார்த்துருந்தோம்ல, அந்த பக் கன்வெர்ட்டரோட ப்ராப்பர்ட்டிஸும் அந்த ரெட் கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸையும் ஞாபகம் வச்சுருந்தா பக் கன்வெர்ட்டரில் கேட்டிருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2019 கேட்டது. A DC to DC buck converter operates in continuous conduction mode. It has 48 volt input voltage and it feeds a resistive load of 24 ohm. The switching frequency of the converter is 250 Hz. If switch on duration is 1 millisecond, the load power is. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, லோட் ரெசிஸ்டன்ட், ஸ்விட்சிங் ஃப்ரீக்குவன்சி, ஆன் டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டைம்லேருந்து இந்த ஸ்விட்சிங் ஃப்ரீக்குவன்சிலேருந்து நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் 4 millisecond. அதுலேருந்து டியூட்டி சைக்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து லோட் பவர் எவ்வளோன்னு. ஸோ லோட் பவர் வந்து V0/R. ஸோ V0ங்கிறது இது பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டருக்கு V0 எக்ஸ்பிரஷன் வந்து D × Vs. இதெல்லாம் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் பவர் வந்து 6 watts. ஸோ லோட் பவர் இஸ் 6 watts. ஸோ இந்த பக் கன்வெர்ட்டரோட தியரி இது வரைக்கும் கேட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு பக் கன்வெர்ட்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதோட சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதே தியரி ப்ரொசீஜர் தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அண்ட் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டரை பற்றி பார்க்கலாம். நன்றி.